ஓம். அத்தியாயம் 7. இதில் 6வது கண்டம். நாம் தொடர்ந்து பூம வித்யாவை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 15 படிநிலைகளில் பிரம்ம பிராப்தி, பிரம்மத்தை ஒருவன் எப்படி அடைகிறான் என்பதை நாரதருக்கு சனத்குமாரர் விளக்கி கொண்டிருக்கிறார். நாம் இப்பொழுது 6வது படிநிலையில் இருக்கிறோம். இந்த இடத்துல நாம் சொல்வது தியானம். இதற்கு முன்னாடி நாம் பார்த்த 5 நிலைகளை காட்டிலும் இந்த தியானம் மிகவும் நுட்பமானது, மேன்மையானது, வியாபகமுடையது, பிரம்மத்திற்கு மிகவும் அருகாமையில் இருப்பது, மிகுந்த பலனை தரக்கூடியது என்று அவர் சொல்கிறார். அந்த மந்திரத்தை நாம் பார்க்கும்போது தியானம் என்றால் என்ன என்று சுருக்கமாக பார்ப்போம். தியானம் எத்தனையோ வகையில் இன்றைக்கி செய்கிறாங்க. வாசி யோகம்ங்கிறாங்க, பிராணாயாம தியானம்ங்கிறாங்க, கும்பக பிராணாயாமம்னு சொல்கிறாங்க, ஓங்கார தியானம்னு சொல்கிறாங்க, ஜப தியானம்னு சொல்கிறாங்க, டைனமிக் மெடிடேஷன் சொல்லி உடம்பை அசைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய மெடிடேஷன் இருக்குது. கார் ஓட்டிக்கிட்டே இருக்கிறது, டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு தற்காலத்தில் சில மகான்கள் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. வாக்கால் எதையாவது வளரிக்கிட்டே இருக்கிற ஜிப்பரிஷ் தியானம்னு சொல்லு, அப்படி ஏதாவது கண்டபடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு மனம் அமைதி அடையணும். கடைசியில் எந்த தியான முறையாக இருந்தாலும், எந்த ஆச்சாரியர் சொல்லிக் கொடுத்தாலும் அவங்க என்ன செய்ய முயற்சிக்கிறாங்க? கட்டுக்கடங்காத இந்த மனசை கட்டுக்குள்ளே வைக்கிறது தானே. ஆனால் அது ஞானமாகாதே. மனம்ங்கிற ஒரு பாத்திரத்தை அது காட்டில் திரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிங்கம் மாதிரி அடக்குவதற்கு ஆள் இல்லாமல் அது ரோடெல்லாம் சுற்றிட்டு இருக்கிற இந்த காளை, கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காளை மாதிரி அது எங்கெங்கேயோ சுற்றி அலைகிறது. அல்லது மனம் ஒரு குரங்குங்கிறாங்களே, அதுபோல் அது ஒன்றிலிருந்து ஒன்றை தாவிக்கிட்டே இருக்கும். விரும்பப்பட்ட பொருளிலும் இன்றைக்கி எனக்கு விரும்பும்னு சொல்லும், நாளைக்கு அது எனக்கு பிடிக்கலன்னோ, அப்புறம் இன்னொன்று புதுசு தான் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லும், அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் அது வேண்டான்னு சொல்லும். ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார், ஹென்றி தி 8ன்னு பேர், 8வது ஹென்றி. அவர் வரிசையாக 6 மனைவிகளை கல்யாணம் பண்ணிட்டார். ஒவ்வொரு மனைவியும் பண்ணும்போது இதுதான் உலக அழகி, இவர் தான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லுவார். 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்கள கட்டி விட்டுட்டு இன்னொன்று கல்யாணம் பண்ணிக்குவார். இப்படி தான் மனம். கொஞ்ச நாளைக்கு ஒன்று உயர்த்தி பேசி அதை மதிப்பு கொடுத்து வச்சுக்கிட்டே இருக்கோம், அப்புறம் அதை கீழே போட்டு மிதிச்சிடும். இப்படிப்பட்ட மனம் உறவுகளை தூக்கி வச்சு கொண்டாடும், உறவுகளை கீழே போட்டு மிதிக்கும். ஒரு பொருளை தூக்கி வச்சு கொண்டாடும், மறுநாள் அது உதாசீனப்பட்டு தூக்கி வீசிடும். சில இடங்களை அது விரும்பும், சில இடங்களை அது வெறுக்கும். இப்படிப்பட்ட மனம் எந்த ஞானத்திற்கும் உபயோகமாகாது. அந்த ஞானம் பிரம்மத்தை அறிவதற்கு வேணும்னா முதல்ல இந்த மனம் அமைதியாக இருக்கணும். பொருளையோ நாமரூபங்களையோ அறிகின்ற மனமாக இருந்தாலும் கூட, அந்த மனதிற்கு பின்னாடி சங்கல்பம் இருந்தாலும், சங்கல்ப பின்னாடி சித்தம் என்ற நினைவு பகுதி, நினைவுகளெல்லாம் இருந்தாலும், நினைவு பகுதி ஞாபகம், சித்தம் இது நினைவு பகுதி, அவை இருந்தாலும் கூட பிரம்மத்திற்கு நீ அருகே சென்றிருக்கிறாய். ஆனால் பிரம்மத்தை அடைவதற்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கிறது. இந்த சித்தத்துக்கு விட மேலானது என்னன்னு நாரதர் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, மனம்தான் அப்படின்னு சொல்கிறார். தியானம் செய்கின்ற மனம்தான் என்று சொல்கிறார். தியானம்தான் நுட்பமானது அப்படின்னு சொல்கிறார். தியானத்தினால் ஒருவன் என்ன கிடைக்கிறான்? இந்த மனம் சமுத்திரம் போல் அமைதி அடைகிறது. அதில் அலைகளெல்லாம் இல்லை. நடுக்கடலில் போய் பார்க்கும் பொழுது மேலெல்லாம் அலைகள் இருக்கலாம், ஆனால் ஆழ்கடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த அசைவும் இருக்காது. அதுபோல் மனம் அசைவற்ற நிலையில் இருக்கும். நிர்வாத தீபம் என்று சொல்வார்கள். காற்று வீசாத இடத்திலே வைக்கப்பட்ட ஒரு தீபமானது எப்படி அசையாமல் ஒரே ஒளியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறதோ, அந்த ஒளி ஒரே ஒளி, அது தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருந்தாலும் அங்கே நிலையாக இருப்பது போல தெரியுது. அதுபோல் இந்த மனதிலும் அகம் விருத்தி என்று சொல்லக்கூடிய நான் இருக்கிறேன் என்ற விருத்தி தொடர்ந்து கொண்டு இருந்தாலும் கூட அது தோன்றி தோன்றி மறைந்தும் நிலையாக இருப்பது போல் இருக்கும். அங்கே இதம் விருத்தி என்பது எதுவுமே இருக்காது. இதம் விருத்தி என்று பார்க்கக்கூடிய உலக விஷயங்கள் எதுவுமே அங்கே இல்லாததுனால தன்னையே அது தான் கண்டு கொண்டிருக்கின்ற நிலையை அமைதியான மனம் என்று சொல்கிறோம். அந்த மனத்தை பிரம்மத்திற்கு பக்கமாக இருக்கிறது என்று சொல்வது நம்முடைய சனத்குமாருடைய விஷயம். இப்போ இந்த அமைதியான மனம்தான், எவருக்கு மனம் அமைதியாயிடுச்சோ அவன் கண் திறந்து உலகத்தை பார்த்தான் என்றால் தியானத்துக்கு பிறகு அவனுக்கு உலகம் உள்ளபடியே தெரியும். அது விவகார சத்தியம் என்று சொல்லுவாங்க.
ஈஸ்வரன் எப்படி படைச்சாரோ அது மாதிரி பார்க்கலாம். ஒரு ஓவியன் தன் ஓவியத்தை பார்க்குறான், அவன் எப்படி படைச்சானோ அதே மாதிரி தான் பார்ப்பான். ஏன்னா அவன் தான் படைச்சான். ஆனால் வேற ஒருத்தன் அந்த ஓவியத்தை பார்த்தானா அவன் வேற என்னென்னோ கற்பனை பண்ணுவான். அதில் இந்த மாடர்ன் பெயிண்டிங்லாம் சொல்கிறாங்கல்ல, பிகாசோ போன்றவங்கெல்லாம் அவங்க வரைந்திருக்கிற படங்களை யார் பார்த்தாலும் என்ன வரைஞ்சிருக்கிறார் இவர், எனக்கு இன்னும் ஒருத்தன் வயலின் வாசிக்கிற மாதிரி தெரியுது, அப்படியா, இல்லை 2 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது, இப்படின்னு ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அவ்வாறு இல்லாமல் உள்ளதை உள்ளபடியே பார்க்கின்ற ஒரு நிலை. அந்த மனம் விவகாரம் என்ற இந்த பரமார்த்த சுரூபமான பிரம்மம் இந்த உலகத்தை தன்னிடம் விவகாரத்தில் வெளிப்படுத்தி வச்சிருக்குது. அதை உள்ளபடியே பார்க்கிறார்கள். வெளியே என்னவோ அதே தான் உள்ளே இருக்கிறது. வெளியே கயிறு இருந்தால் அது கயிறாக பார்த்தோம்னா அது விவகாரம். அது அமைதியான மனம் பார்க்கும். பயந்த மனம் என்ன பார்க்கும், வெளியே கயிறு இருந்தாலும் அது பாம்பாக தெரியும். அப்போ கயிறாக தெரிந்தால் அது விவகாரம், கயிறு பாம்பாக தெரிந்தால் அது உன்னுடைய புறவயமான பார்வை. உன்னுடைய கயிறாக தெரிந்தால் அது புறவயமான பார்வை. கயிறு பாம்பாக தெரிந்தால் அகவயமாக நான் என்ன விரும்புகிறேன்னு அதை பார்க்குறேன். ஒருத்தர் நல்லவரோ கெட்டவரோ அவர் வந்திருக்கிறாரு, ஆனால் எனக்கு அவர் பிடிக்கலன்னா நான் அவரை எனக்கு பிடிக்காதவராக பார்க்குறேன். இன்னொருத்தர் பார்க்குற அவருக்கு பிடிச்சவராக அவர் பார்க்கலாம். ஆனால் பொருள் ஒன்றே தான். ஹோட்டலில் ஆர்டர் பண்ணும் பொழுதும் இதுக்கு வேண்டான்னு ஒரு குழந்தை சொல்லுது, அது எனக்கு தான் வேணும் அப்படின்னு அது கேட்குது. ஒரே பொருள் ஒருத்தருக்கு பிடித்ததாகவும் பிடிக்காமல் அது பிராதிபாசிகம் என்று சொல்கிறோம். இந்த பிராதிபாசிகம், இந்த உலகத்தை எவன் ஒருவன் தன் மனதை கொண்டு பார்க்கிறானோ அது பிராதிபாசிகமாக இருக்கிறது. மனதில் என்னென்ன கொந்தளிப்பு இருக்கிறதோ அதுபோல் உலகமும் கொந்தளிக்கும். மனதில் கோபம் இருந்தால் பார்க்குற விஷயமெல்லாம் வெறுக்கத்தக்கதாக இருக்கும். மனதில் பொறாமை இருந்தால் பார்க்குற விஷயமெல்லாம் தன்னுடைய தகுதிக்கு மேலானது இருப்பது போல தெரியும். மற்றவன் தகுதிக்கு மேலே வச்சுருக்காங்க, எனக்கு இல்லைன்னு தோணும். பயத்தோடு பார்த்தால் உலகமெல்லாம் எல்லாமே உன்னை அழிப்பது போலவும் உன்னை நாசம் செய்வது போலவும் தெரியும். ஆனால் மனதிலே அன்போடு பார்த்தால் அங்கு எல்லாமே அன்பாகத்தான் தெரியும். இப்போ மனம் அன்பு நிறைந்த மனம், ஆசை குறைந்த மனம், திருப்தியான மனம், அமைதியான மனம்னு சொல்லப்படுது. இந்த அமைதியான மனத்தை தியானம் தருகிறது. 2 தடவை தியானம் பண்ணால் மனசு அமைதி அடைஞ்சிடுமா அப்படின்னா அப்படி செய்யாது. தியானம் கொஞ்ச நேரம் உனக்கு மனதை அமைதி கொடுக்கும். அந்த சமயத்தில் நீ ஞானத்தை பெற்றுக்கிறது நல்லது. வாழ்நாள் முழுக்க தியானமே பண்ணிவிட்டு ஞானத்தை விட்டுட்டேன்னு சொன்னால் அது தொடர்ந்து பாத்திரத்தை தொடச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மனதை சுத்தம் பண்ணுறதே வேலையாக இருக்கும். மனதை தியானத்தினால் அடக்கி அமைதிப்படுத்திய பிறகு ஞானத்தை குருவுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இந்த மனதை அமைதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குதான்னு அவனுக்கு தான் தெரியும். ஒருவேளை இருந்ததுன்னு சொன்னால் மறுபடியும் ஞானத்தையும் இந்த தியானத்தையும் அவன் செய்யணும். இப்போ தியானமும் ஞானமும் கொஞ்ச காலத்துக்கு தேவைப்படும். எப்பொழுது அவனுடைய மனம் உண்மையான தன்மையை அது புரிந்து கொண்டதோ அதுக்கப்புறம் அவனுக்கு தியானம் தேவையில்லை. அவன் மனம் எப்பொழுதுமே அமைதி அடைந்து விடுகிறது. அமைதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் அது அமைதியாகவே இருந்து விடுகிறது. அமைதியான மனம்தான் உலகை புறவயமாக பார்க்கும். ஆப்ஜெக்டிவ் விஷன், என்ன ஆப்ஜெக்டோ அதையே பார்க்கும். மனம் அமைதி இல்லைன்னு சொன்னால் சப்ஜெக்டிவ் விஷன், வெளியே ஆப்ஜெக்ட் என்னவோ அதை என்னுடைய சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி நான் பார்த்துக்குவேன். என்னுடைய சப்ஜெக்டிவ் விஷன் அப்படி பார்க்குறோம், கயிறை பாம்பாக பார்ப்பது போல். சரி, இப்போது ஒரு ஜென் குவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென் புத்திசத்தில் குட்டி குட்டியாக ஒரு வினோதமாக பேசுகிற கதை இருக்கும். அது பேர் குவான் என்று பெயர். அதில் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் வாழ்நாள் முழுக்க தியானம் பண்ணீங்களே, இந்த தியானத்தினால் உங்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு கேட்குறபோது அவர் பதில் சொல்கிறார், நான் நடக்கும்போது நடக்கிறேன், பார்க்கும்போது பார்க்கிறேன், செய்யும்போது செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுதான், இதை நம்ம சிந்திக்கணும். இது பேர் தியானம்னு பேர். அவங்க ஜென்னில் குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம தியானம்னு சொல்கிறோம். இப்படி அவங்க தியானம் பண்ணுவாங்களாம். அப்படின்னா நடந்ததையோ நடக்கப் போவதையே யோசிக்காத நிலை. மனம் என்ன பண்ணோம், யாராவது இப்போ இங்கே தெருவுலேருந்து கொண்டு வந்து இங்கே நிறுத்துங்க, அவங்கள கேளுங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க மனசில் அப்படின்னு சொன்னோம்னா, நடந்ததெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துன்னு, சார் ஏன் இந்த மாதிரி கஷ்டம் எனக்கு வந்தது, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பாரு. இல்லை ஒரு இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்து கேட்டோம்னா, நாளைக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார். அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ அவர் தற்காலம் நிகழ்காலத்தில் அவர் வாழவே இல்லை. கடந்த காலம் முடிஞ்சு போச்சு, அது அழிஞ்சு போச்சு, நினைவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை. அதை கற்பனை பண்ணிட்டு கற்பனையில் வாழ்கிறார். அப்போ கற்பனையும் இல்லாதது, நினைவு இருப்பதும் அழிந்து போன பழசு, இல்லாததை வைத்துக்கொண்டு வாழ்கிறான். இருக்கின்ற இந்த நிகழ்காலத்தை தவற விட்டு விட்டான். ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப கிடைத்தற்கரியது. ஏன்னா ஒவ்வொரு சுவாசமும் நம்முடைய வாழ்நாளில் ஒரு சுவாசத்தை குறைக்குது. பிறந்தவர்களெல்லாம் மரணத்தை நோக்கி போகிறாங்க. ஒவ்வொரு சுவாசமும் உன்னுடைய கேலண்டர்லேருந்து ஒரு ஷீட்டை கிழிக்குது. நீ இழந்து கொண்டே இருக்கிற. ஒவ்வொரு வினாடியும் இழந்து கொண்டே இருந்தனா வாழ்நாள் முழுக்க நடந்ததையும் நடக்கப் போவதையும் நினைக்கும் பொழுது நிகழ்காலத்தை ஒன்று இழந்து விடுகிறான். அது காரணம், மனம் சஞ்சலத்தில் இருக்கிறது. மனம் கடந்ததை பற்றிய சஞ்சலமோ, நடக்க இருப்பதை பற்றிய குழப்பமோ, பயமோ அவனிடம் நிறைந்திருக்கின்ற மனதிலே அவன் உலகத்தை உள்ளபடி பார்க்கவே முடியாது. எனக்கு ஏதாவது ஆபத்து வருமோ எதிர்காலத்திலேன்னு உலகத்தை பார்ப்பான். இந்த உலகம் இப்படி என்ன நாசம் பண்ணிடுச்சேன்னு அதை சபிச்சுக்கிட்டு தான் பார்ப்பானே தவிர இந்த உலகம் அவனுக்கு உண்மையாகவே தெரியாது. இதுதான் பிராதிபாசிக பார்வை என்று பார்க்கிறோம். அந்த நான் நிரந்தரமாக பிராதிபாசிக நான் ஆயிடுச்சு. இந்த ஞானம் பெற்ற பிறகு தியானத்தில் முடிச்சுட்டு அவன் வெளியே வந்து பார்த்தான்னா அப்போ பிராதிபாசிகம் குறைந்து ஒரு விவகார நான் வந்துடுவான். அந்த விவகார நாட்டுக்கு முன்னாடி பாரமார்த்திக நான் ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் விவகாரத்துக்கு வந்து விவகாரத்தில் இருந்தான்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த ஒரு ஆத்மா, எந்த ஒரு பிரம்மம் இந்த ஜகத்தை விவகாரப்படுத்தியதோ அதே எவன் ஒருவன் விவகாரமாகவே பார்க்கிறானோ பிராதிபாசிகம் இல்லாமல், அவன் பார்வையும் ஈஸ்வர பார்வையும் ஒன்று. ஈஸ்வரர் தன் சிருஷ்டி எப்படி பார்த்தாரோ ஒரு தனி மனிதனும் ஆத்மாவில் அதையே தான் பார்க்குறான்னா, ஈஸ்வரன் பார்ப்பது உனக்கு பார்ப்பது என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ பார்ப்பது அவர் தான் செய்கிறாருன்னா நீ பார்த்த மாதிரி செய்வதனால நீயும் ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனோட ஐக்கியம் பண்ணுவதற்கு இதை விட வேறு ஞானம் எதுவும் கிடையாது. நமக்கு கிடைக்க வேண்டியது புறவய பார்வை. இப்போ புறவய பார்வை தியானம் என்பதை ஒரு நூலில் எழுதியிருக்கிறோம். அதை நீங்கள் படித்து பார்த்துங்க. சரி, இதுதான் தியானத்தினுடைய பயன். இதை சனத்குமார் சொல்கிறார். இந்த ஜென் குவானில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த மனம் அமைதி அடைவது என்பது என்ன என்றால், அது கடந்ததை பற்றி கவலைப்படாமல் சிந்திக்காமலும் எதிர்காலத்தை பற்றி பயப்படாமலும் இருக்கின்ற மனம் தியானத்தில் இருக்கின்ற மனம். இதுக்காக தியானம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. எவனொருவன் நடந்ததை பற்றி நினைக்காமலும் எதிர்காலத்தை பற்றி கவலையுமில்லா இருக்கிறானோ அவனுடைய மனம் எப்பொழுதுமே தியானத்தில் இருக்கிறது. அது சகஜ ஸ்திதி சமாதி என்று பெயர். சகஜ ஸ்திதி சமாதி. சகஜம்னா கூடவே பிறந்ததுன்னு அர்த்தம். சகஜம், சக என்றால் கூடவே, ஜ என்றால் பிறந்தது. அவன் கூடவே இருக்கின்ற அந்த ஸ்திதியிலே இருக்கின்ற சமாதி எப்படிப்பட்டது? கடந்ததை காலத்தை நினைக்காமல் எதிர்காலத்தை பற்றிய கவலையும் இல்லாமல் இருக்கின்ற மனம், அமைதியான மனம். அது வேலை செய்துக்கிட்டே இருக்கும், சகஜமாக இருக்கும், ஆனால் சமாதியிலேயே இருக்கும் என்று நினைத்து கொள்ளுங்கள். இதுக்காக தியானம் செய்ய வேண்டியதில்லை. வாழ்வே ஒரு தியானமாகிறது. அந்த வாழ்வே தியானம் என்பதை இனிமேல் சொல்லும். இந்த வானமும் தியானம் பண்ணுது, இந்த மேகம் தியானம் செய்தான். ஏன்னா அது வாழ்ந்துக்கிட்டு இருக்குது நிகழ்காலத்தில். மேகத்துக்கு எதிர்காலத்தை பற்றி கவலை இருக்குதா? ஐயோ அங்கே போயிட்டு மழையாயிட போகிறேனே, இந்த இடத்துல வெயில் கொளுத்துதேன்னு கவலைப்படுதா? இல்லை, அது நிகழ்காலத்தில் இருக்கிறது. சூரியன் இருக்கிறது, பறவைகள் இருக்கின்றன, பூச்சிகள் இருக்கின்றன. ஏதாவது ஒரு பூச்சிக்கு அடுத்து யாராவது ஒருத்தர் நம்ம கொசு பேட்டில் அடைச்சிடுவாங்கன்னு கொசுக்கு தெரியுமா? இப்போ தான் ஒரு கொசு பேட்டில் தப்பிச்சிட்டு வந்தேன்னு தெரியுமா? நிகழ்காலத்திலே இருக்கிறது, ஆனந்தமாக இருக்குது. அதை சொல்வார். எனவே சனத்குமார் சொல்கிறார், இங்கே நம்ம மந்திரம்லாம் பார்க்கல, மந்திரத்துக்கு பதிலாக நேரடியாக அந்த மந்திர தமிழ் முறையில் பார்த்து எங்கெல்லாம் நமக்கு புதிய சொல் இருக்குதோ அதை நான் இந்த அடைப்புக்குறியில் வித்தியாசமான கரலை காட்டுவேன். சித்தத்தை காட்டிலும், இது வரைக்கும் சித்தத்தை சொன்னார். 5வது, அதை காட்டிலும் தியானம் மேலானது, சூக்ஷ்மமானது, உயர்வானது, நன்மையானது. பூமி தியானிக்கிறது. தியாயதி இவ. ஏன்னா பூமி நேற்று எப்படி நடந்துடுச்சே அப்படின்னு ஒரு கவலையும் இல்லை. நான் சுற்றிக்கிட்டு இருக்க அந்த சூரியனை அடுத்து எங்கே போவேங்கிற எண்ணமும் அதுக்கு இல்லை. அது சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னு தெரியல. அப்போது எதிர்காலத்தை பற்றியும் கடந்த காலத்தை பற்றியும் நினைக்காமலே இருக்கின்ற ஒரு பூமி தியானத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது, உபனிஷத் சொல்லுது. வான்மண்டலம் தியானிக்கிறது. எவன் ஒரு தியானத்திலேருந்து வெளியே வந்தானோ அவனுக்கு இப்படி தெரியும். நீங்களும் தியானம் பண்ணிவிட்டு மனம் அமைதியாக இருந்தால் அடுத்த வானம் கூட தியானம் பண்ணுது போல் இருக்கே, அதில் ஒரு சஞ்சலம் இல்லையே அப்படின்னு பார்க்குறான்.
தேவலோகம் தியானிக்கிறது, நீர்நிலைகள் தியானிக்கின்றன. ஓயாமல் அந்த அருவி கொட்டிக்கிட்டே இருந்தால் கூட அது ஒரு தியானம் மாதிரி இருக்குது. சகஜஸ்திதி தியானம், சகஜஸ்திதி சமாதியில் இருக்குதான். அந்த அருவி கொட்டிக்கிட்டே இருக்குது, அலைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஆனால் கொஞ்சம் கூட அதில் கவலையே எங்கேன்னு தெரியல. மலைகள் தியானிக்கின்றன, தேவ மனிதர்கள் தியானிக்கின்றார், தேவ மனிதர்கள். இவ்வுலகில் பெருமையடைந்த மனிதர்கள் மந்திரத்தை வருது. யாரெல்லாம் பெரிய மனிதர் பெற்றிருக்கிறார்களோ அவருடைய இன்பம், மன தூய்மை தியானம் செய்தனுடைய ஒரு சிறு பகுதி அப்படின்னு ஆபாத அம்சா என்று சொல்கிறார். இந்த இடத்துல மந்திரத்தில் ஆபாத அம்சா. ஒரு தியானம் செய்வரன் கிடைக்கின்ற மன அமைதி, பெரும் செல்வத்தை அடைந்தவனுக்கு கிடைக்கிற மன அமைதி அவனுடைய இந்த அமைதிக்கு ஒரு துளிதான் சொல்கிறார். அப்போ மன அமைதி கெட்டுட்டுன்னு சொன்னால் நீ செல்வந்தனா கூட இருக்க வேண்டியது இல்லையே. நீ செல்வந்தனா ஆனால் ஒரு தியானத்தில் கிடைக்கின்ற ஆனந்தத்தில் அந்த மன அமைதியில் ஒரு லவலேசம் ஆபாதத அம்சம் தான் உனக்கு கிடைக்க போகுது. எதுக்காக அப்படி செய்கிற? ஒன்றுமே செய்யாமல் உட்கார்ந்துருந்தாலே உனக்கு கிடைக்குதுன்னா எதுக்கு கோடி கோடியாக சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தியானிக்காதவர்கள் சிறியோர், அது சொல்லுது மந்திரம். எவன் ஒருத்தர் தியானத்தில் இல்லையோ, தியானம்னா என்ன, இங்கே என்ன அர்த்தம்? உட்கார்ந்து தியானம் பண்ணுறதில்ல. எதிர்காலத்தை பற்றிய கவலையோ கடந்த காலத்தை பற்றிய வருத்தமோ இல்லாதவன் எவனோ அவன் தியானத்தில் இருப்பவன் தான். ஏன்னா எவன் ஒருவன் எதிர்காலத்தை பற்றிய கவலை பயத்தமோ கடந்த காலத்தை பற்றிய வருத்தமோ இருக்கிறவன் அவன் தியானிக்காதவன், அவன் சிறியவன், அல்பம். கலகக்காரர்கள், இவங்களால தான் உலகத்தில் கலகமே வருது. குடும்பத்தில் பெரிய கலகத்தை உண்டாக்குவாங்க. கல்யாணமாகாத ஒரே ஒரு பொண்ணு இருக்கும், அதுக்கு ஒரு அண்ணன் கல்யாணம் ஆகிருப்பான், அந்த வீட்டு மருமக வந்திருப்பா. இந்த கல்யாணம் ஆகாத இருக்கிற பொண்ணு இப்போ இருக்கிறாள், அது சும்மாவே இருக்காது, ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கும். வீட்டில் வந்திருக்கு அண்ணி தான் அவள், அண்ணி சும்மாவே இருக்காது, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும், கலகம் பண்ணிக்கிட்டே இருக்கும், போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். யாராக வந்த பிறகு அப்படி அவங்க காஃபி கொண்டாந்து கொடுத்தோம்னா கொண்டாங்க பார்க்கலாம் அப்படின்னு, எவ்வளோ டம்ளர் போட்டிருக்க பாரு, முக்கால் தான் கொடுத்துருக்குறாங்க, கை வரவே வராது, நான் இத்தனை பேரை பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏமா அவங்க செய்ததுக்கு உங்களுக்கு என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி? அந்த மனம், ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், தனக்கு எதுவும் கிடைக்கலங்கிற ஒரு வருத்தத்தினால எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எனக்கு கனவனே இல்லையே, என்னை இவங்க தானே காப்பாற்ற வேண்டியிருக்கிறோன்ற ஒரு பயம், எனக்கு இவங்க அனுபவிக்கிறது எனக்கு இல்லவே இல்லையே, என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் மோசமாக இருக்குதுங்கிற ஒரு கவலை, இதனால் அந்த மனம் கலகம் அடைகிறது. இந்த உலகத்தில் கலகம் செய்கின்றவர் யாரெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கெல்லாம் தியானம் இல்லாதவர்கள், அதாவது கடந்த நிகழ்காலத்தில் வாழாதவர்கள், அவர்கள் பொறாமைக்காரர்களாக இருக்கிறார்கள். அதனால் தியானத்தினுடைய மரியாதை கொடுக்குது, அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. அவர்கள் பொய்யர்கள், அவங்க பொய் பேசுகிறாங்க. நிச்சயமாக தியானத்தில் இருக்கவன் தான் உண்மை பேசுவான். நிகழ்காலத்தில் இருந்தவன் தான் கடந்த கால எண்ணம் இல்லாமல் கலப்பு இல்லாமல் உண்மையை பேசுவான். இல்லைன்னா கடந்த கால நினைவு வச்சுக்கிட்டு இவன் சொல்லும்போது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? எதிர்கால பயம் வச்சுக்கிட்டு இவன் பேசும்போது ஆகும், அவன் பாராட்டு எப்படி உண்மையாக இருக்கும்? இவன் நாளைக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற நினைப்பில் எனக்கு பாராட்டுறான். இப்போ நான் நாளை நடக்க போகிறத வச்சுட்டு இவன் பாராட்டுறான், அது எப்படி இந்த பாராட்டு உண்மையாக இருக்க முடியும்? இவ்வாறு ஏன்னா அவர்கள் பொய்யாக இருப்பார்கள். மாறாக பெருமையுடையோர் தியானத்தின் சிறு பகுதியையாவது அடைந்தவர்கள் அப்படின்னு மிக பெருமையுடையவர்களாக சொல்கிறாங்க. சிறுமையர்கள் எப்படின்னா, இப்போ தியானம் செய்கிறவன் எப்படிப்பட்டவன் பாருங்கள். எனவே தியானத்தை பிரம்மமாக நினை அப்படின்னு சொல்கிறார். இப்போ எப்படியெல்லாம் இத்தனை நிலையை வந்திருக்கிறார் பாருங்கள். 2வது மந்திரம், இந்த 6வது கண்டத்தில் யார் தியானத்தை பிரம்மமாக தியானிக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன பலன்? தியானம் வியாபித்த அளவுக்கு அந்த மனம் எவ்வளவு காலம் அந்த நிகழ்காலத்தில் இருக்கிறதோ அந்த நிலைக்கு ஏற்ப அவர்கள் வாழ்கிறார்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா தியானத்தில் இவ்வளோ தான் கிடைக்கும். திடீர்னு ஒரு பயம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தியானம் கலைஞ்சு போகுது. பகவானே, இந்த தியானத்தை விட மேலானது உண்டா? வழக்கம் போல் நாரதர் கேட்குறாரு. தியானத்தை விட மேலானது இருக்கிறது, அப்படி என்றால் பகவானே எனக்கு அதை கூற வேண்டும் என்று அவர் கேட்கிறார். இப்போது இது வரைக்கும் நம்ம மந்திரத்துக்கு நாம் உரையை பார்த்தோம். சங்கரன் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம பார்ப்போம். மனம் அமைதி அடைய தியானம் வேண்டும். அவருடைய பார்வையில் யார் ஒருத்தர் தியானத்தில் இருக்கிறானோ, நாம் எப்படி தியானத்தை சொன்னோம்? எதிர்கால கடந்த கால எண்ணங்கள் அற்றவனாக நிகழ்காலத்தில் வாழ்கின்றவனாக, நான் நடக்கும்போது நடக்கிறேன், பார்க்கும்போது பார்க்கிறேன், உண்ணும்போது உண்ணுகிறேன் என்கின்றவன். அப்படிப்பட்டவன் அவன் பார்வையில் தேவர், மனிதர், இந்த பூமி, வானம், தேவலோகம், நீர்நிலைகள் இதெல்லாம் மந்திரத்தில் வந்து தான், மலைகள் அனைத்தும் தியானிப்பது போலவே இருக்கின்றன, நிகழ்காலத்திலேயே இருக்கின்றன.
அமைதியுற்ற மனிதருக்கு உலகம், அமைதியற்ற மனிதருக்கு உலகம் கலகமாகத்தான் தெரியும். பார்த்தா அங்கே இருக்கிற இதே மேகம் வந்து என்றைக்கு மழை தெரிய போதோ நம்ம வந்து கொடை கூட இன்றைக்கி கொண்டு வந்திருக்கலாம் சபிப்பான். நிகழ்காலத்தில் இருக்கவன் மழை பெஞ்சதுன்னா ஓ நல்ல காலம், நான் கொடையை கொண்டு வரல, மழை எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்லுவான். எதிர்காலத்தில் நினைக்கிறவன் கொடையும் கையுமா தான் போவான். கொடையை எடுத்துகிட்டு போனேன் நல்ல காரணம், நான் கொடைச்சி எடுத்துக்கிறதுக்கு மழையே வரல, ஒரு நாள் கொடை இல்லாமல் போனேன் அன்னைக்கு பாரு மழை கொட்டுது அப்படின்னு சொல்கிறான். இவன் கலகக்காரன். அவனுக்கு இந்த வானமும் ஏமாத்துற மாதிரி தான் தெரியுது. தானிப்பவரின் அமைதியின் சிறு பகுதியையே மற்றவர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். தியானம் செய்யாதவர்கள் பிறரை கேலி செய்கிறார்கள், குறை காண்கிறார்கள். பிறருடைய குற்றங்குறைகளை நாம் அறியலாம். சங்கரர் சொல்கிறார், அது குறித்து குறை கூறவோ கேலி பேசவோ கூடாது. நம்ம அறிவுன்னு இருக்கிறதுனால ஒருத்தரோட குற்றம் குறை தெரியும், ஆனால் அது குறித்து அவங்களை குறை சொல்கிறதோ கேலி செய்யவும் கூடாது. ஏன்னா என்னுடைய அமைதி குறைந்துவிடும். அப்படி செய்து பெறுகின்ற மகிழ்ச்சி தரக்குறைவானது. மற்றவரை கேலி செய்வதால் குறை செய்வதால் கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது, அது அது தரக்குறைவானது. பிறர் துயரை கண்டு சந்தோஷப்படுபவர்கள், அவர் பேர் உபவாதினக அப்படின்னு பேர் வச்சிருக்காரு சங்கரர். உபவாதினக மற்றவங்களை துயரை கண்டு அவங்கள கேலி பேசி அதில் ஒரு அல்ப சந்தோஷத்தில் இருக்கிறவர்கள். இதெல்லாம் தியானம் இல்லாதவருடைய மனத்தின் தன்மை, தியான பெருமை. இப்போ சொல்கிறாரு. அப்படி தியானம், அதான் நிகழ்காலத்திலே வாழ்பவன் எப்படி இருக்கிறான்? மரத்தடியில் அமர்ந்து இன்பம் அனுபவிக்கிறான். அவனுக்கு சொந்தமாக வீடு, காரு, வாகனம், உறவு எதுவுமே இல்லாவிட்டாலும் கூட அவன் காணுகின்ற இன்பம் பன்னாட்டு பயணம் செய்து விமானத்தில் பறந்து பறந்து சொரிந்து பணம் ஈட்டி கொண்டிருக்கவன் அனுபவிப்பதில்லை. இப்படிப்பட்ட தியானத்தை பிரம்மமாக தியானிக்க வேண்டும். தியானத்தை விட மேலானது என்று பகவான் கேட்கிறார், நாரது கேட்கிறார். அதுக்கு சொல்கிறார் விஞ்ஞானம் என்று சொல்கிறார். அத்தியாயம் 7 கண்டம் 7 அதில் பிரம்மபிராப்தியில் 7ஆம் படிநிலை விஞ்ஞானம் என்று சொல்கிறார். பொதுவாக விஞ்ஞானம் என்பதற்கு விசேஷ ஞானம்னு பேர். ஞானம்னா சாமானிய ஞானம்னு பேர். நான் இருக்கிறேன் என்று எல்லாரும் அறிகிறார்கள், அது சாமானியமாக எல்லாருக்கும் தெரியுது. நீ இருக்கிறியா அப்படின்னு யாரும் கேட்கறதில்ல. டெலிஃபோனில் கூட எங்கே இருக்கிறேன்னு தான் கேட்குறாங்க, நீ இருக்கிறியான்னு கேட்க மாட்டாங்க. அவன் தான் அலோன்னு சொல்லிட்டாங்க. நான் இருப்பது எல்லாருக்கும் சாமானியமாக தெரிகிறது. உங்களுக்கும் தெரியுது, பசு, கழுதை, நாய் போன்றதுக்கும் நான் இருக்கிறேன்னு தெரியுது. ஆனால் அது எப்படிப்பட்டதுங்கிற விசேஷ ஞானத்தில் நமக்கு தப்பு இருக்குது. மனிதன் தன்னை வந்து நான் ஆண் மகன் என்று சொல்கிறான், பெண் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறான். கொசு நான் என்பது நான் கொசுன்னு தான் சொல்லும். அப்போது அது நான் என்கின்ற ஒரு விசேஷ ஞானத்தில் தப்பு பண்ணுது. சரீரத்தின் அடிப்படையில் அது கொசுன்னு சொல்லிக்குது. சரீரத்தில் நான் வயோதிகன்னு சொல்கிறான், சரீரத்தில் நான் வந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்னு சொல்கிறான். அவன் நான் என்பதை சரீரத்தோடு சேர்த்து அதன் தன்மையை சொல்வதனால விசேஷ ஞானம் அவங்ககிட்ட இல்லை. உண்மையான விசேஷ ஞானம் என்றால் அது சாட்சாத் பரபிரம்மம் என்பது. நான் ஆத்மா என்று தெரிந்து கொள்வது ஞானம். நான் இருக்கிறேன், அது பிரம்மம். பிரம்மம்னா என்ன? இதெல்லாம் சிருஷ்டி செய்த கர்த்தா, இதெல்லாம் அழிந்து போனாலும் இருக்கும் அந்த நான், இந்த உலகம் போனாலும் நான் இருக்கின்றேன் என்கின்ற அறிகின்றது பேர் விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தை இங்கே பேசலை, அதனால் இது வேறு விஞ்ஞானம். என்ன சொல்கிறார் சங்கரர்னா, எப்படி தானம் செய்வதுன்னு தெரிஞ்சுக்கிற ஞானம் இருக்குதுல்ல, அது பேர் விஞ்ஞானங்கிறார். ஏன்னா தியானத்தை விட சிறந்தது எதுன்னு கேட்குறாங்க. எப்படி தியானம் செய்வது, எப்படி நிகழ்காலத்தில் இருப்பதுன்னு ஒரு அறிவு வரணும் இல்லை, அந்த அறிவு ஒருத்தனுக்கு தியானத்தை விட முக்கியமானதுங்கிறார். அந்த அறிவு இல்லாமல் நீ தியானம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ என்னாச்சு, எல்லாரும் தியான கிளாஸில் போய் உட்காந்துட்ருக்குறாங்க. எதுக்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோம், இப்படி செய்வதால் என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுக்காமலே ஆட்டு மந்தைகளாக பணத்தை கட்டி கொண்டு போய் உட்காந்துட்டு எழுந்து வராங்க. எனக்கு ஒரு மாதிரி சுகமாக இருந்தது. சுகமாக இருக்கிறதுக்கு இதை எதுக்கு பண்ணிகிட்ருக்குற? ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் சுகம் வந்துடும். சின்ன குழந்தைங்க இதெல்லாம் தியானம் பண்ணாமலே சுகம் இருக்குது. காசையும் கொடுத்து சுகத்தை வாங்கிட்டு வந்துருக்கிறீங்களே, இதை விட சீப்பான சுகமெல்லாம் மரத்தடியில் படுத்திருக்க ஞானி கிடைக்குதே. தியானம் என்பது என்னன்னு தெரிந்து கொள்ளாமல், அறிவில்லாமல் அனுபவம் பிரயோஜனம் இல்லை. தியானம் என்பது நிகழ்காலத்தில் இருப்பது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தியானத்தில் நிகழ்காலத்தில் இருக்கிறீங்க, ஆனால் நிகழ்காலத்தில் இருக்கிறோமா? எத்தனை எண்ணங்கள் அங்கே வருது வாசனைகள்னால. அப்போ தான் தியானத்தில் உட்காந்து திட்டம் வேறு போடுறாங்க. இந்த கிளாஸ் முடித்த உடனே அடுத்து என்னென்ன பண்ணணும்னு தியானம் பண்ணிகிட்டு இருப்பான்.
அப்புறம் வெளியே செருப்பு கழட்டி விட்டுருக்கோமே, புது செருப்பு வேறு, நாம் எல்லாரும் வைக்கிற இடத்துல வந்து புது இடத்துல வச்சுட்டோம், மறந்து அவசரத்தில் வந்துட்டோம், அது யாரோ எடுத்துகிட்டு போனால் என்ன அப்படின்னு தியானத்தில் இருப்பான். எப்படி தியானம் செய்கின்ற ஒரு ஞானம், தியானம் எதற்காக செய்கின்றோம் என்ற ஒரு ஞானம், அது விஞ்ஞானம் என்று சொல்கிறார். இது தியானத்தை விட மேலானது. அது இருந்தால் தான் இது கிடைக்கும். தியானத்தை விட தியானம் செய்வது எப்படி என்று அறிகின்ற விஞ்ஞானம் சிறந்தது. தியான கர்த்தவிய ஞானம் என்று சங்கரர் சொல்கிறார். தியானம் கர்த்தவியம், எப்படி செய்யணும் என்ற அறிவு. விஞ்ஞானம் என்பது இங்கே சாதன ஞானம் தவிர நம்முடைய சாத்திய ஞானமாக அகம் பிரம்மாஸ்மி அல்ல. எந்த சாதனத்தை, இந்த தியான சாதனத்தை எப்படி பயன்படுத்துறது? தியானத்தால் வானில் பறக்கலாம், பிறர் மனத்தை அறியலாம், கூடு விட்டு கூடு பாயலாம், மண்ணை பொன்னாக்கலாம் என்றெல்லாம் சில பேர் தியானத்தை நினைக்கிறார்கள். அது தியானம் எதுக்கென்று தெரியாத ஒரு அஞ்ஞானத்திலே செய்யப்படுவது. ஆனால் தியானம் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும் என்று அறிகின்ற அறிவை பெறுவதற்கு ஒரு அனுபவமாக சாதனமாக நாம் வைத்து கொண்டது. ஓ, நிகழ்காலத்தில் இருப்பது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு தியானத்தில் தெரிந்து கொண்ட பிறகு, தியானத்தை விட்டு வெளிவந்த பிறகு வானம் தியானிக்கும், சூரியன் தியானிக்கிறான், பூமி தியானிக்கிறது, இயற்கை தியானிக்கின்றது அப்படின்னு தெரியும் பொழுது நானும் தியானத்தில் இருக்கிறேன், நிகழ்காலத்தில் இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்கிறான். இந்த ஞானம். இப்போ மந்திரத்துக்கு போவோம். விஞ்ஞானம் என்பது நிச்சயமாக தியானத்தை விட மேலானது அப்படின்னு சனத்குமார் சொல்கிறார். இது மந்திரம், அதை பொழிப்புரையை பார்க்கிறோம். இந்த தியான அறிவினால்தான், மனம் அமைதியாக இருக்கின்ற அறிவினால்தான் ஒருவன் ருக்கு, யஜுர், சாமம் மற்றும் அதர்வண வேதங்கள் கற்றுக்கொள்கிறான். மனம் தியானத்தில் என்னன்னா, நீ எதை கற்றுக்குவ? ஆனால் கல்வி தானே உனக்கு தேவை. அப்போ கல்விக்கு என்ன வேணும்? தியானம் தேவைப்படுது. ஆனால் தியானத்தினால உனக்கு என்ன கிடைக்க போகுது? விஞ்ஞானம் கிடைக்கிறது. இந்த ஞானம் தியானத்தை விட இந்த அறிவு, தியானம் செய்வதென்ற அறிவுக்கு ஒருத்தன் இருக்கணும் இல்லையா? அந்த அறிவுத்தன்மை ருக்கு, யஜுர், சாமம் மற்றும் அதர்வண வேதங்கள் அறியப்படுகின்றன. 5ஆம் வேதமாகிய இதிகாசம், புராணங்கள் முதல்ல அவர் சொன்னார்ல. ஏன்னா நாரதர் அப்படி தான் சொல்லிட்டு வந்தார், நான் இதெல்லாம் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு. அதனால் அவர் போக்கே அவர் சொல்கிறார், இதெல்லாம் கூட நீ அறிந்து கொண்டது விஞ்ஞானத்தினால தான், அந்த விஞ்ஞானம் தான் மேலானது, அதை கொண்டு தியானத்தை அறின்னு சொல்ல போகிறார். பித்திரு காரியங்கள், கணிதம், தேவதா வழிபாடுகள், பொருளாதாரம், தர்க்க சாத்திரம், நீதி நெறிகள், ஜோதிடம், வேத அங்கங்கள், உயிரின இயல் பயாலஜி, போர்க்கலை, அப்புறம் வானவியல், அஸ்ட்ரானமி, விஷமுறிவு கலை, ஆன்டிடோட்ஸ், மருத்துவம், மெடிக்கல் சயின்ஸ், நுண்கலைகள், ஃபைன் ஆர்ட்ஸ். அது மட்டும் இல்லாது சொர்க்கம் எங்கே இருக்கிறது, பூமி எப்படிப்பட்டது, காற்று, ஆகாசம், நதிகள், அக்னி, தேவர்கள் மற்றும் மனிதர்கள், இதெல்லாம் மந்திரத்தில் வருது. பறவைகள், புல்பூண்டுகள், வனங்கள், வனவிலங்குகள், பூச்சிப்பொட்டு, எறும்புகள், தர்மமும் அதர்மமும், உண்மையும் பொய்யும், நல்லதும் கெட்டதும், விரும்பத்தக்கதும் விரும்பத்தகாததும், உணவும் தண்ணீரும், இவ்வுலகமும் மறு உலகமும் எல்லாரும் புத்தி என்ற விஞ்ஞானத்தை கொண்டு அறிகிறோம் என்று சொல்கிறார். இப்போ தியானம் மனசுக்குன்னா, மனதை காட்டிலும் அது சூக்ஷ்மமான பின்னாடி புத்தி இருக்குது, விஞ்ஞானம். அவர் தாண்டா வசத்தின்னு சொல்கிறார். நீ மனதை தியானத்தில் சமப்படுத்திக்கிட்ட, அது ஒரு நல்லது தான். ஆனால் அது மட்டுமே வச்சுக்கிட்டு விஞ்ஞானம் இல்லைன்னு ஆகும். புத்தியை நீ தீட்ட வேண்டும். மனதை அடக்கு, புத்தியை தீட்டு. மனதை பூ போல மல்லிகை போல மாற்று, புத்தியை கத்தி போல வச்சு பத்திரமாக காப்பாற்றுன்னு ஒரு பாட்டு இருக்குது. அது மாதிரி அவர் சொல்கிறார், இது அத்தனையும் புத்தியை கொண்டு தான் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். எனவே விஞ்ஞானம் தியானத்தை விட, அமைதியான மனத்தை விட அறிவுடைய புத்தி மேலானது. ஏன்னா அதுதான் பிரம்மத்தை அறிய போகுது. தியானத்தில் நீ மனசை அடக்கிட்டா கூட அதுவாக கற்றுக்க போகுது. அறிவையே நீ பிரம்மமாக தியானிக்க வேண்டும், அறிவுடையவனாக இரு. அப்புறம் அதனுடைய பலன் சொல்வார். யார் இந்த விஞ்ஞானத்தை பிரம்மமாக தியானிக்கிறார்களோ, சாஸ்திர அறிவுடையவர்களுக்கும் உலக அறிவு படைத்த சாதாரண மக்களும் விஞ்ஞானம் வியாபித்த அளவுக்கு அவர்கள் விருப்பப்படி வாழ்கிறார்கள். ஒருவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்குதோ அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையும் மிக மிக சிறப்புடையதாக இருக்குது. சில பேர் ஒரு ஒரு பொருட்காட்சி சாலையில் அல்லது விதவிதமான பழங்கால சிற்பங்கள்லாம் வச்சுருக்கிற அறிவு கூடத்தை போக்கும்போது ஒருத்தர் மணிக்கணக்காக நின்றுட்டுருக்கிறார்.
அவருக்கு அதை பற்றி தெரியும். இது திப்பு சுல்தான் பயன்படுத்திய ஒரு கவசம். அது சங்கிலினால் செய்யப்பட்டது, மேசுன்னு சொல்லுவாங்க. அது உலோகத்தில் செய்தோம்னா மார்பு கெட்டியாக இருக்கும், திரும்பலாம் கஷ்டம். ஆனால் சங்கிலியில் மெல்லிசான சங்கிலிகளை வலை செய்து அதை தொங்கி போட்டுக்கிட்டோம்னா கை காலெல்லாம் இருக்கலாம். கத்தி வெட்டினாலும் அந்த சங்கிலி தடுத்துரும். இதெல்லாம் நம்ம படித்தோமே இங்கே இருக்கிறது என்று அவன் அனுபவிக்கிறான். ஸோ அந்த காலத்தில் அப்புறம் பார்க்குறான், அது ரொம்ப உயரமாக இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட திப்பு சுல்தான் 6 அடி உயரம் இருந்திருப்பார் போலது. இப்படியெல்லாம் பார்க்குறான். இந்த அறிவு அவனுக்கு இருக்கிறதுனால பார்த்தான். இன்னொருத்தர் அப்படி பார்த்துட்டு போயிட்டான், அடுத்ததை பார்த்துட்டு போயிட்டான், அடுத்ததை பார்த்துட்டு போயிட்டான். 10 நிமிஷத்தில் வெளியே போயிட்டான். இவன் ஒரு 2 மணி நேரம் கழித்து 3 மணி நேரம் கழித்து வெளியே வந்த பிறகு நேரம் ஆச்சுன்னு வந்துட்டேன், மொத்தத்தையும் நான் சுற்றி பார்க்கணுன்னா ஒரு 10 நாளாவது ஆகும் போட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுடைய வாழ்க்கை, அறிவுடையவனுடைய வாழ்க்கை எவ்வளவு என்ரிச்டாக, எவ்வளவு செறிவுடன் இருக்கிறது பாருங்கள். அறிவில்லாதவனுடைய வாழ்க்கை என்ன செறிவு இருக்கிறது? அவன் உலகத்தை எப்படி அனுபவிக்க முடியும்? இசை ஞானம்ங்கிற அறிவு இருந்ததுன்னா இசையிலேயே அவன் வாழ்க்கையை ஓட்டிடுவான். இசை ஞானமே இல்லாதவன் ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறானுங்க அப்படின்னு வசை பேசுவான். அந்த சப்தத்தில் அவனுக்கு இருக்கும். அறிவுடையவன் வாழ்க்கை மிகவும் செறிவுடையதாக இருக்கிறது. எனவே அந்த விஞ்ஞானம் வியாபித்த அளவுக்கு அவன் வாழ்கிறான். வானசாஸ்திரம் படித்தான், வானத்தை பார்க்கும்போதே ஆனந்தம் அடைகிறான். ஓஷனோகிராஃபி படித்தவன் கடலுக்குள்ளே போயிட்டு அதை தேடி பார்க்குறான். இந்த மீனை நான் பார்த்ததே இல்லை, இனி தான் முதல் தடவை பார்க்குறேன் அப்படின்ட்டு. அதில் என்னடா இருக்குது? மீன் தானே, எல்லா மீன் மாதிரி அதுவும் மீன் இது இல்லை. இல்லை இல்லை இதுக்கு அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறான். அறிவுடையவன் எல்லாம் உடையவன், அறிவிலாதார் என்னுடையரேனும் இலர். அறிவில்லைன்னு சொன்னால் எவ்வளவு இருந்தாலும் அது அவனுக்கு பயனே கிடையாது. விஞ்ஞானத்தை விட மேலானது உண்டா அப்படி பகவானே என்று அதை கேட்கும் பொழுது உண்டுன்னு சொல்கிறார். விஞ்ஞானமே தியானத்தை விட சிறந்தது. இதனால் ஒருவர் பல கலைகளை அறிகிறார். எனவே விஞ்ஞானத்தையே பிரம்மமாக உபாசிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய தியானத்தை விட மேலான அந்த விஞ்ஞானம் என்ற அறிவை விட மேலும் பலமானது, மேலும் நுட்பமானது, பலன் தரக்கூடியது இருக்கிறதுன்னு கேட்கும்போது பலம் என்று சொல்லுகிறார். அதை